நமக்கு ரொம்ப பொறுமை இல்லை. நீங்க பாருங்க, ஹோட்டல்ல போய் ஒரு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க, அப்பதான் நமக்கு வர்ற எரிச்சல் எல்லாம் தெரியும். அதுல நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும் முதல்ல கொடுத்துட்டான்னு வைப்போம், நமக்கு அப்படியே உசுன்னு ஏறும். அல்லேலூயா. எனக்கு பிறகுதான் ஆர்டர் பண்ணா அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு இல்லையே. ஒரு 10 நிமிஷம் நம்மளால வெயிட் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் வேற எதற்காக நம்ம வெயிட் பண்ண முடியல. நம்முடைய வாழ்க்கையில நம்மளால பொறுமையா இருக்க முடியல. ஆனால் கர்த்தர் பொறுமையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வாக்குத்தத்தம் பண்ணியதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. 40 நாள் போக வேண்டிய தூரத்தை 40 வருஷம் நடக்கப்படுறாரு. இந்த வழியெல்லாம் நடத்துறாரு. செங்கடல் வருகிறது. இன்னும் என்னவெல்லாம் வரப்போகுதோ இல்ல. இந்த வாக்குத்தத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு நமக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது.